மாநிலம் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பாதுகாப்பு எச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க. பத்மநாபன், கேரள கனமழை என்பது தீவிரமடைந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரமாக தொடர் மழை என்பது பெய்து வரும் நிலையில் மீண்டும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலத்தை பொறுத்த அளவில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை என்பது பெய்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருகிறது. மலப்புறத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருவதால் சாலைகளில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று எர்ணாகுளம், அதே போன்று வயநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சாலைகளில் தண்ணீர் என்பது தேங்கி நிற்பதால் போக்குவரத்து என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சூழல் காற்றும் வீசி வருவதால் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து மின்சாரம் என்பது தடைப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை மீண்டும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் காசர்கோடு, கண்ணூர், திருச்சூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களும் சரிதான். அதே போன்று மலையோர பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடற்கரைகளில் இருக்கும் மக்கள், குறிப்பாக மீனவர்கள், கடலோரங்களிலிருந்து மாற்று இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணைகளும் சரிதான், நீர்நிலைகளும் தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பத்மநாபன். கேரள மாநிலத்தில் 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.